மெசேஞ்சர் ஆப்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய மெசேஜஸ போத் சைடுமே எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகும். அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். மெசேஞ்சர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த சேட்டில் இருக்கக்கூடிய மெசேஜஸை வந்து போத் சைடுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்துருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதில் எந்த மெசேஜ் நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுமே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் டெலீட் ஆகிடும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகிடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். யூ டெலீட் ஏ மெசேஜ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதுல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் டெலீட் ஆகிடுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்து மெசேஞ்சரில் மெசேஜஸை வந்து எப்படி போத் சைடுமே டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.